அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நவீன காலத்துல அதிகமாகவே திருமணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நடக்குதோ அந்த அளவுக்கு விவாகரத்துடைய நிலையும் அதிகரிச்சதை நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன? அல் குர்ஆனும் சுன்னாவும் இதற்கான தீர்வுகளை என்ன வழங்குது என்பதை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல குறிப்பாக. மேலும் குறிப்பாக சூரத்து ரூம் இந்த சக்சஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப்க்கு வழங்கக்கூடிய அடிப்படைகளை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனும் சுன்னாவும் நிறைய வழிகளை நமக்கு கற்றுத்தருது, எப்படி ஒரு மேரேஜை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் என்று. ஸோ முதலாவது, தம்பதிகள் 2 பேருமே அல்லாஹுவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழணுங்க. அப்பதான் அந்த மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃபா இருக்கும். எப்படி சொல்ற மாதிரி, இன்ன சொலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகையும் சரி, என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய மரணமும், அறுத்து பலியிடுதலும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்று அல்லாஹ் சொல்லி சொல்றான். சூரத்துல் அன்ஆமுடைய 162வது ஆயத்துல. ஸோ திருமணம் என்பது ஒரு இபாதத் என்ற ஒரு நோக்கத்துல நிறைய பேர் வரணும். அதாவது ஆக்சுவலா வந்து இந்த திருமணத்தின் மூலமாக நிறைய வணக்க வழிபாடுகளை என்னால் செய்ய முடியும் என்ற அந்த நோக்கம் மற்றவர்களுக்கு இருக்கணும். இது வெறுமனே ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக, ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக, ஒரு சும்மா தற்காலிக மகிழ்ச்சிக்காக செய்யப்படுறது இல்லை இந்த திருமணம் என்பது. அல்லாஹுடைய திருப்தியை மையமாக கொண்டு அந்த தம்பதிகள் வாழ வேண்டும், அந்த குடும்பம் நகர வேண்டும். அதிகமான துவாக்கள் அவங்க செய்யணும். முக்கியமாக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. சூரத்துல் ஃபுர்கான்ல வரக்கூடிய அழகான ஒரு ஆயத்து, ஒரு துவா. ஸோ வந்து யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிகளிலிருந்து, எங்களுடைய சந்ததிகளிலிருந்து எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்து என்று கேட்கக்கூடிய அதிகமான துவா. இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஒன்றாக தொழ வேண்டும். இந்த குடும்பம் வந்து என்ன செய்யணும்? ஒன்றாக சேர்ந்து தொழ வேண்டும். தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். அப்பதான் அந்த வீட்டுல பரக்கத் என்பது இருக்கும், வாழ்வாதாரத்துல பரக்கத் என்பது இருக்கும். ஸோ அல்லாஹுவை மையமாக்காத எந்த திருமணமும் நிலைக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இரண்டாவது, சக்கீனத். அதற்கான வழிகளை நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் அவர்களிடம் சக்கீனத்தை பெற வேண்டும், அமைதியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்? இந்த திருமணத்தை ஏற்படுத்தியிருக்கான். சூரத்து ரூம் உடைய 21வது ஆயத் நீங்க பார்க்கலாம். ஸோ வீடு தான் சக்கீனத்துக்கான ஒரு இடமா இருக்கு. என்னதான் மனுஷன் எங்க போய் வெளியே சுத்திட்டு வந்தாலும் இறுதியே வந்து அடங்கிறது தன்னுடைய வீட்டுல தான், தன்னுடைய குடும்பத்துல தான். அல்லாஹ் அங்கதான் ஒரு சக்கீனத்தை வச்சிருக்கான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவன் உங்களுக்கு இடையில மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஸோ இந்த மவத்தத்னா என்ன, ரஹ்மத்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ மவத்தத் என்றால் இந்த அன்பு, நேசம், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரஹ்மா என்றால் கருணையை குறிக்கக்கூடிய சொல். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் தம்பதிகளுக்கு மத்தியில. 21வது ஆயத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ காதல் என்ற உணர்வு எப்ப குறையுதோ திருமணத்துக்கு பிறகு, அப்ப கருணை என்ற விஷயம் வந்து அந்த மேரேஜை காப்பாற்றக்கூடியதா இருக்கும். ஸோ இளமை காலத்துல தம்பதிகள் மத்தியில அந்த மவத்தத், நேசம் என்பது அதிகமாக இருக்கும். வயதான பிறகு இந்த மவத்தத் என்பது குறைந்து ரஹ்மா, அந்த கருணை தான் மிகைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு திருமணத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபீல் இல்லைங்க, எந்த ஃபீலும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பை நான் முடிச்சுக்கிறேன் என்று சொல்வது. ஒருத்தர் குறைகளை சகிப்பதற்கு கூட சகிப்புத்தன்மை, இந்த சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது நிறைய தம்பதிகள் மத்தியில. ஒருத்தர் குறைகளை சகிக்கிறதுக்கு மனசு கிடையாது. மேலும் ஒருத்தர் தப்பு செஞ்சா மன்னிப்பதற்கும் மனசு கிடையாது. மன்னிச்சால் அதை ஒரு வீக்னஸ் போல பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த காலத்துல இந்த ஃபெமினிசம் என்ற வழிகெட்ட சித்தாந்தம், மேல் சாவினிசம் என்ற இந்த விஷயங்கள், ஆண்கள் அடக்குமுறையாகட்டும், பெண்கள் வந்து ஆண்களை போல நடக்க முயற்சிக்கிறாங்க. இந்த தவறான சித்தாந்தங்களால் நிறைய குடும்பங்கள் உடைஞ்சது தாங்க மிச்சம். நிறைய குடும்ப உறவுகள் உடைஞ்சது தான் மிச்சம். ஒரு மூமின் தன்னுடைய மனைவியை வெறுக்க வேண்டாம். ஒரு பண்பு உங்ககிட்ட அவளுக்கு பிடிக்கலைன்னா மற்றொரு பண்பு உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ். எப்படின்னா நம்ம ஓவர்லுக் பண்ணணும் அவங்களோட மிஸ்டேக்ஸ். ஸோ திருமணத்தை காப்பாற்றக்கூடிய முக்கிய சுன்னா இந்த சுன்னா நம்ம இப்ப பார்த்தது. மூன்றாவது ஈகோ. இந்த அகங்காரம் இருக்கு பாருங்க, இந்த ஈகோ தான் எல்லா வீட்டுக்குள்ளும் புகுந்து அந்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக்குகிறது. ஸோ இந்த ஈகோ அதிகரிச்சதுனால, நான் என்ற எண்ணம் அதிகரிச்சதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மன்னிப்பு இல்லை, விட்டு கொடுத்து போறது கிடையாது. நான் தான் சரி என்ற பிடிவாதம், ஆர்கியூமெண்ட்ஸு, நான் ஜெயிச்சேன் நீ தோச்சேன்ற போட்டி மாரி திருமணத்தை ஆக்கி கொள்வது, இப்படியெல்லாம் ஆனதுனால அந்த திருமணம் வந்து விவாகரத்துல தான் போய் முடியுது. ஸோ எங்க வந்து கணவனும் மனைவியும் தங்களுக்குள்ள பாவங்களை அதிகரிக்கிறாங்களோ, அது ஹலாலான திருமண உறவா இருந்தாலும் அந்த இடத்துல அமைதி வந்து அகற்றப்படுங்க. அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல பரக்கத் என்பது இருக்காது. அடுத்த முக்கிய விஷயம் வந்து, அல்லாஹ் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கை பெரும்பாலும் ஃபெயிலியர்ல தாங்க போகும். அதாவது அல்லாஹ்வை மையமாக கொண்டு தம்பதிகள் வாழவில்லை என்றால்
அந்த திருமண உறவு பெரும்பாலும் ஃபெயிலியர்ல தான் போகும். யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து விலகுறாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குதுன்னு நல்லா சொல்றான். சூரத்து தாஹாவுடைய 124வது ஆயத்துல. நிறைய பேர் பார்க்கலாம், திருமணத்துக்கு பின் என்னது தொழுகை அவங்க கிட்ட இருக்காது சரியாக. திருமணத்துக்கு முன் தொழக்கூடியவரா இருப்பாரு, திருமணம் ஆன பிறகு தொழுகையை கைவிட்டுருவாங்க. வீடுகள் என்ன ஆகும், குர்ஆன் ஓதப்படுதல் இருக்காது. ஸோ இது போல இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல வாழ்வாதாரமாகட்டும் பறக்கத்தாகட்டும் எல்லாமே கம்மியாயிடும். ஒரு ஆன்மீக வெற்றிடம் உருவான ஒண்ணு அந்த உறவு ஃபெயிலியரை நோக்கி போகும். 5வது வந்து ஒப்பீட்டு கலாச்சாரம், இந்த கம்பேரிசன் கல்ச்சர். பொதுவாக இப்போ யூடியூப்ல இது போன்ற விஷயங்கள்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கணவன் மனைவி கப்பிள்ஸாக வந்து வீடியோ போடுறாங்க. முஸ்லிம்களும் இதை போடுறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அது போல நம்ம வாழணும், அது போல நம்மளால வாழ முடியலையே என்று மனம் வருந்தி நிறைய பேர் என்ன செய்றாங்க, அவங்க ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழந்து விவாதத்தை நோக்கி போகக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் என்று. குறிப்பாக சோஷியல் மீடியா ஃபித்னாக்களால். ஸோ அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுக்கும் போது அந்த அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அருட்கொடையை எடுத்து விடுவான். அடுத்து வந்து நன்றி உணர்வு இல்லாமல் இருக்குது. கணவனோ மனைவி ஒருத்தருக்கு வந்து நன்றி உணர்வு எப்போ மறக்கிறாங்களோ அப்போ ஒருத்தருடைய குறை பெரிதாக தெரியும், உள்ளத்துல ஒரு வெறுப்பு ஏற்படும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த நன்றி உணர்வு இல்லாமல் போகும்போது அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதில்லை. ஒரு புறம் ஃபஜருக்கு நிறைய பேர் எழுந்திருக்கிறது கிடையாது. ஸோ இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த நியமத்தை எடுத்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அழகான ஒரு சுன்னத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது என்ன சுன்னா என்று பார்த்தீங்கன்னா, உலக விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல உங்களுக்கு குறைவானவர்களை கீழ் உள்ளவர்களை பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நம்ம வந்து குறைத்து மதிப்பிட மாட்டோம் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பலரும் என்ன செய்யறது, உலக விஷயத்தில் தங்களை மேல் இருக்கவங்களை பார்த்து அவங்கள புலியை பார்த்து பூனை கோடு போடுற இந்த கதையா தங்களுடைய திருமண வாழ்க்கையில நிம்மதியின்மையை அவங்க வர வச்சுக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அழகான ஒரு ஹதீஸ். ஸோ குர்ஆன் வந்து விவாகரத்தை அனுமதிக்கிறதா என்றால் அதை அனுமதிக்குதுங்க. ஆனா அது லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்குது. இறுதி முடிவு தான் விவாகரத்து என்பது. அது வரையிலும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்கணும், ஒருத்தரை கூப்பிட்டு பேசணும், ஒருத்தர் வந்து எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அது செய்யணும். ஆனா இன்னைக்கு நவீன காலத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து டைவர்ஸாக வச்சுறாங்க. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் டைவர்ஸ். ஸோ வந்து சபர் இல்லை மேரேஜ் லைஃப்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, இந்த எல்லா குணங்களும் போனதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த மேரேஜ் வந்து ஒரு ஃபெயிலியரை நோக்கி போகுது. சண்டையில கூட சண்டை வருவது இயல்பு. ஆனா சுன்னா என்ன என்றால், சண்டை வருது என்றால், ஒரு கோபம் வருது என்றால் அவங்க என்ன செய்யணும், உது செய்ய வேண்டும், தொழுவலாம், அந்த இடத்தை விட்டு நீங்கிடலாம், மௌனமாக இருக்கலாம். இது போன்ற தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க நல்லா சொல்றான். ஸோ இதெல்லாம் செய்யும் போது அந்த இடத்துல அந்த பெரிய சண்டை கூட சின்னதாக மாறிவிடும். ஸோ ஒருத்தர் மன்னிப்பது, விட்டு கொடுப்பது, இந்த பண்புகளை அவங்க அதிகரிக்கும் போது அந்த திருமணம் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜாக போகும். ஸோ பெரும்பாலான திருமணங்கள் உடைவது அந்த இடத்துல காதல் இல்லை என்றனால கிடையாதுங்க. மாறாக அந்த இடத்துல அல்லாஹ் இல்லை, அவங்களுக்கு அல்லாஹ் மையமாக அந்த தம்பதிகளுக்கு இல்லாதனால அந்த திருமண உறவு பெரும்பாலும் ஃபெயிலியர் நோக்கியே போகுது. எந்த தம்பதிக்கு மத்தியில் ஈமான் இருக்கோ அவங்களுக்குள்ள சபுர் வளரும், அவங்களுக்கு ஒரு ரஹ்மா இருக்கும், அவங்களும் நல்ல அஹ்லாக் இருக்கும். எல்லாம் சேரும் போது அந்த குடும்பத்துல ஒரு சக்கீனத் ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும். இதுதான் அல் குர்ஆன் காட்டக்கூடிய திருமணத்துக்கான வெற்றி பாதை என்று சொல்லலாங்க, சுருக்கமாக சொல்லணும் என்றால். ஸோ எந்த தம்பதிகள் அல் குர்ஆனை அதிகமாக படித்து அதை விளங்கி தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய திருமணம் வந்தது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். மேலும் அதுவே ஒரு பூங்காவாக மாறும், அந்த அழகான ஒரு வாழ்க்கை அவங்களுக்குள்ள உண்டாகும். எந்த குடும்பத்துல இந்த குர்ஆன் என்பது புறக்கணிக்கப்படுதோ அங்கேதான் ஷைத்தான் வருவான், எல்லா வசுவாசையும் போடுவான். அந்த திருமண உறவை அவன் வந்து விவாகரத்து வரைக்கும் கொண்டு போயிடுவான். ஷைத்தானுக்கு பிடித்தது குடும்பங்கள் உடைவது தான். அந்த விஷயம்தான் அவனுக்கு அதிகமாக பிடிக்கும். சூரத்துல் பக்ராவை அதிகமாக ஓதி வர வேண்டும் நம்ம வீடுகளில். அப்போதான் ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய வீடாக அந்த வீடு ஆகாது. சூரத்துல் ரூம் சொல்லக்கூடிய அழகான செய்தி என்னன்னு பண்ண, திருமணம் என்பது ஒரு நிரந்தர உற்சாகத்துக்காக அல்லங்க, மாறாக ஒரு மன அமைதிக்காக, ஒரு சக்கீனத்தை பெறுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கான அடிப்படைகளை வகுத்து வச்சிருக்கான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தம்பதிகள் மத்தியில் மவத்தத்தையும் அன்பையும் ரஹ்மா கருணையும் வச்சிருக்கான். ஸோ அன்பு நேசம் என்பது திருமணத்துடைய ஆரம்பத்தை அழகுபடுத்தும். இந்த கருணை என்பதுதான் திருமணத்தை நீண்ட காலம் கொண்டு போகும், அதை காப்பாற்றும். ஸோ இன்றைய திருமண தோல்விகளுடைய முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஈமானை விட உணர்ச்சியை முன்னிலைப்படுத்துறது, கருணைக்கு பதிலாக ஈகோ அகங்காரத்தை அதிகப்படுத்துறது, நன்றி உணர்வு பாராட்டுறதை விட ஒப்பீட்டு கலாச்சாரத்தை அதிகப்படுத்துவது. ஸோ இதெல்லாம் வந்த பிறகு எப்போது அல்லாஹ் வந்து வாழ்க்கையிலிருந்து ஒரு மையமாக கொண்டு அந்த தம்பதிகள் செயல்படாமல் இருக்கிறாங்களோ
அப்போ அந்த திருமணம் ஹலாலாக இருந்தாலும் அங்க வந்து பரக்கத்தும் சக்கீனத்தும் அகற்றப்பட்டு விடும். ஸோ அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டிய அழைப்பு சூரத்து ரூம் நமக்கு கொடுக்குது. எங்கு ஈமான் முன்னிலை பெறுகிறதோ அங்கு திருமணம் வெற்றி பெறும்.